காஞ்சிபுரம் சதாவரம் பகுதியில் உள்ள தெரு ஒன்று அன்றைய தினம் கலவர காடாக காட்சி அளித்தது. ஒருபுறம் பந்தல் போடப்பட்டிருந்த வீட்டின் முன் கூடியிருந்த கூட்டம் கொந்தளித்தது. மறுபுறம் அந்த தெருவில் இருந்த மற்றொரு வீடு சூறையாடப்பட்டிருந்தது. இந்த கொந்தளிப்புக்கும் கலவரத்துக்கும் காரணம் ஒரு கொடூர கொலை. சிரித்த முகத்தோடு பேனரில் இருக்கும் இந்த இளைஞர் தற்போது உயிரோடு இல்லை. தலையில் கல்லை போட்டு கொடூரமாக கொல்லப்பட்டிருக்கிறார். கொல்லப்பட்டவர் மது என்கிற மாதவன். 19 வயதாகிறது. வேலை வெட்டிக்கு போகாமல் நண்பர்களுடன் ஊர் சுற்றுவதுதான் மாதவனின் முழு நேர வேலை என சொல்லப்படுகிறது. இவர் மீது காஞ்சி தாலுகா காவல் நிலையத்தில் 4 வழக்குகள், விஷ்ணு காஞ்சி காவல் நிலையத்தில் 2 வழக்குகள் என மொத்தம் 6 குற்ற வழக்குகள் நிலுவையில் உள்ளதாக கூறப்படுகிறது. சதாவரம் பகுதியில் கஞ்சா, போதை மாத்திரை, போதை ஊசிகள் உள்ளிட்ட போதைப் பொருட்கள் அதிக அளவு கிடைப்பதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு நீண்ட காலமாக இருந்து வருகிறது. சிறுவர்கள், இளைஞர்கள் அவற்றை பயன்படுத்தி வருகின்றனர். அப்படி பயன்படுத்துபவர்களில் மாதவனும் அவரது நண்பர்களும் அடக்கம். போதை வஸ்துகளின் கிரகத்தில் மிதக்கும் மாதவன் பெரும்பாலும் வீட்டுக்கு அருகில் இருக்கும் பொது கழிவறை மீது உறங்குவது வழக்கம் என சொல்லப்படுகிறது. நண்பர்களோடு கழிவறையின் மொட்டை மாடியில் அட்டி போட்டிருக்கிறார். சம்பவத்தன்று விடிந்து வெகு நேரமாகியும் மாதவன் எழுந்து வராததால் சந்தேகமடைந்த குடும்பத்தினர் கழிவறையின் மொட்டை மாடிக்கு சென்று பார்த்திருக்கிறார்கள். மாதவன் தலை நசுங்கி இரத்த வெள்ளத்தில் குத்துயிரும் குலை உயிருமாக கிடப்பதைக் கண்டு அதிர்ந்து போயிருக்கிறார்கள். உடனே அவரை மீட்டு காஞ்சிபுரம் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றிருக்கிறார்கள். அங்கிருந்து மேல் சிகிச்சைக்காக செங்கல்பட்டு அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் மாதவன் அனுமதிக்கப்பட்டிருந்தார். அங்கு அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்த நிலையில் பரிதாபமாக இறந்து போயிருக்கிறார். தூங்கிக் கொண்டிருந்த மாதவன் தலையில் யாரோ கல்லை போட்டு கொன்றிருக்கிறார்கள் என அவரது குடும்பத்தினர் குற்றம் சாட்டியிருந்தனர். இச்சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்த போலீசார் விசாரணையை தொடங்கிய போது இப்பகுதியைச் சேர்ந்த 17 வயது சிறுவன் சிக்கியுள்ளார். அவரிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் மாதவனை கொன்றதை ஒப்புக்கொண்டுள்ளார். மாதவனும் கைது செய்யப்பட்ட 17 வயது சிறுவனும் நெருங்கிய நண்பர்கள். வயதில் பெரியவன் என்பதால் மாதவன் அந்த சிறுவனை அடிக்கடி அடித்து கலாய்த்து வந்ததாக சொல்லப்படுகிறது. இதனால் இருவருக்கும் அடிக்கடி தகராறு நடந்ததாக சொல்லப்படுகிறது. மாதவனின் எல்லை மீறிய தொல்லையால் அந்த சிறுவனுக்குள் கொலைவெறி உருவாக்கி இருக்கிறது. சம்பவத்தன்று இருவரும் பொது கழிப்பறையின் மொட்டை மாடியில் அட்டி போட்டிருக்கிறார்கள். அப்போது போதையில் இருந்த மாதவன் வழக்கம் போல சிறுவனிடம் வம்பிழுத்ததாக சொல்லப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த அந்த சிறுவன் மாதவனை கொல்ல முடிவு செய்திருக்கிறார். சிறிது நேரத்தில் மாதவன் உறங்கிவிடவே கல்லை தூக்கி தலையில் போட்டதாக அந்த சிறுவன் வாக்குமூலம் அளித்ததாக சொல்லப்படுகிறது. அந்த பூபதி என்ற பையன் அவன் வந்து 11:30 மணி கொசுவத்தி ஏத்திக்கிறான். ஏத்திட்டு இங்கதான் இருந்துக்கிறாங்க. தமிழ் என்ற பையன் செருப்பு ஜோடியா அவங்க வீட்டு அங்க இருந்தது. அவனுங்க அங்கெல்லாம் தேடி பார்த்துட்டு வந்து இங்கதான் இருப்பான்னு பண்ணிருக்காங்க சார். ரத்தமா அங்க போய் தேங்கிக்குது சார். தலைவன்னா இந்த துணி வந்து அவன் கழுத்துல சுத்தி. மாதவனை கொன்றதற்காக போலீசார் 17 வயது சிறுவனை கைது செய்திருக்கிறார்கள். ஆனால் மாதவனின் குடும்பத்தார் கொலையில் 5 பேர் சம்பந்தப்பட்டிருப்பதாகவும் மேலும் 4 பேரை கைது செய்ய வேண்டும் எனவும் போராட்டத்தில் இறங்கியிருக்கிறார்கள். மொத்தம் 5 குற்றவாளிங்க சார். 5 அக்யூஸ்ட் சார். நான் அந்த அக்யூஸ்ட்ல இவங்க மட்டும் போலீஸ் ஒரே ஒரு அக்யூஸ் மட்டும் தான் அவன் தான் ஒத்துக்கணும்னு சொல்லிட்டாங்க சார். ஆனா 5 அக்யூஸ்டே இவங்க பிடிக்கலைங்க சார். பூச்சி விட்டாங்க சார்.
அவன் இல்லைன்னு. அதாவது எந்த பையனை மட்டும் பிடிச்சிருக்காங்கன்னா கன்னியப்பன் மட்டும்தான், அவன் மட்டும் ஒத்துக்கினானா சார், இவனுங்க யாருமே இல்லை, நான் மட்டும் தான் சார் ஒத்துக்கினானா சார். 5 குற்றவாளிங்க சார், 5 அக்யூஸ்டு சார். நான் அந்த அக்யூஸ்ட்ல இவங்க மட்டும் போலீஸ் ஒரே ஒரு அக்யூஸ் மட்டும் தான் அவன் தான் ஒத்துக்கினேன்னு சொல்லிட்டாங்க சார். ஆனா 5 அக்யூஸ்டே இவங்க பிடிக்கலைங்க சார், பிடிச்சி விட்டாங்க சார், அவன் இல்லைன்னு. அதன் தொடர்ச்சியாக போலீசாரின் பிடியில் உள்ள சிறுவனின் வீட்டிலிருந்து ஆதாரத்தை சேகரிப்பதாக சென்ற மாதவனின் உறவினர்கள் வீட்டிலிருந்த டிவி, ஃப்ரிட்ஜ், வீட்டு உபயோகப் பொருட்களை சூறையாடி இருக்கிறார்கள். உள்ளே இருந்த பொருட்கள் அனைத்தும் சாலையில் வீசப்பட்டிருக்கிறது. சம்பவ இடத்துக்கு வந்த போலீசார் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களிடம் சமாதான பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். இந்த வழக்கில் 5 குற்றவாளிகள் இருப்பதாகவும் அவர்கள் அனைவரையும் கைது செய்தால் மட்டுமே மாதவனின் உடலை நல்லடக்கம் செய்வோம் என காவல்துறை அதிகாரிகளுடன் தொடர்ந்து உறவினர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. மாதவனின் கொலையில் அவரின் குடும்பத்தினருக்கு ஏராளமான சந்தேகம் உள்ளது. அதில் முக்கியமானது 25 கிலோ எடையுள்ள கல்லை 17 வயது சிறுவன் எப்படி ஒரே ஆளாக தூக்கி வந்து மொட்டை மாடியில் தூங்கிக் கொண்டிருந்தவர் மீது போட முடியும் என்று கேட்கின்றனர். அந்த சிறுவன் தனியாளாக இந்த கொலையை செய்திருக்க வாய்ப்பில்லை என்று வாதாடினார்கள். ஒரு ஆளு இவங்க அந்த பிள்ளை எடுத்துட்டு மேலே நான் ஒத்துக்கிறேன். என்ன சார் இது? கொலை சம்பவம் நடைபெற்ற இடத்தில் மேலும் ஒரு குற்றவாளி இருந்ததாகவும் அவருடைய செருப்பு அங்கு இருந்ததாகவும் உறவினர்கள் செருப்பை கையில் வைத்துக் கொண்டு ஆதாரத்துடன் குற்றச்சாட்டை முன்வைத்தனர். கொலை பண்ணிட்டு போனோம் போட்ட செருப்பு நான் எப்படி கையில வச்சுக்கிறேன். ஒரே ஒரு அக்யூஸ்ட மட்டும் புடிச்சிங்க நீங்கள. கொலை பண்ண எப்படி மேல எப்படி அவன் செருப்பு எப்படி விட்டு போவான். இந்த செருப்பு போலீஸ் வாங்கலையா? இன்னும் போலீஸ் வாங்கலையா? இது யாரோட செருப்பு? இந்த சம்பவம் தொடர்பாக காவல்துறையிடம் கேட்டபோது குற்றவாளிகளை பாதுகாக்க வேண்டிய அவசியம் எதுவும் இல்லை எனவும் கொலைக்கு பயன்படுத்தப்பட்ட கல் ஏற்கனவே மொட்டை மாடியில் இருந்திருக்கலாம் எனவும் கூறியதாக சொல்லப்படுகிறது. இந்த வழக்கில் இதுவரை ஒருவர் மட்டுமே குற்றவாளியாக அடையாளம் காணப்பட்டுள்ளதாகவும் தொடர்ந்து விசாரணை நடைபெற்று வருவதாகவும் காவல்துறை தரப்பில் கூறப்படுகிறது. உண்மையில் மாதவனை 17 வயது சிறுவன்தான் கொன்றாரா அல்லது இந்த கொலையில் வேறு யாருக்கேனும் தொடர்பிருக்குமா என்பதெல்லாம் முழுமையான விசாரணைக்கு பிறகே தெரிய வரும். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.